மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரோமோ கண்டென்ட்டே இன்னைக்கு எபிசோட்லேயே ஓவர் ஆகிடுச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் வந்து அம்மு குட்டியா அவங்க காவேரி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னதும் அப்படியே அம்மு வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு அவங்க அப்பாவை ரொம்ப 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 சந்தோஷமா தேங்க் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே போனதுமே வந்து சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நம்ம அம்மு குட்டி, யானி அண்ட் நர்மதா பாப்பா அவங்களுடைய பாண்டிங்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் சீன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்டேஸ் யார் அப்படின்னு பிரின்ஸிபல்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி அம்முவோடைய அப்பா வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பிரின்ஸிபல் கிட்ட கன்வே பண்ணதும் பிரின்ஸிபலே போயிட்டு கேட்குறாங்க, ஈவன் கால் பண்ணி கேட்குறாங்க. அதுக்குமே வந்து விஜய் அந்த விஷயத்தில் தான் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் வந்து வேற ஸ்கூல் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ் மேம், ஸோ அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்டுக்கல. பட் இப்போ வரைக்கும் வேற ஸ்கூலில் சேர்க்குற டெசிஷனில் இருக்காங்க. அந்த டெசிஷன் எப்போ வந்து விஜய் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. அண்ட் இன்னொரு சைடு நதி ஃபேமிலி தான் ஏதோ ட்ராமா பண்ணி இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் ப்ரிவியூ பார்த்தேன். சேம் தான். அப்போ பொண்ணு அப்போ கால் பண்ணி சாரதாம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி என் பொண்ணு இந்த மாதிரிலாம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி, இப்பயும் அதே விஷயத்தை தான் அவங்க வீட்டில் போய் சொல்றாங்களே தவிர்த்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த அம்மா அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருந்தாலே அவங்களே ஈஸியாக மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. பட் ஏன் சொல்லலைன்றது நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. எங்க சொன்னா இவங்க காவேரி கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல வாண்டடாவே இந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸை ட்ராக் பண்ணி கொண்டு போகணுன்றதுனால இப்படி பண்றாங்களான்றது நமக்கு புரியல. பட் சாரதாம்மா போயிட்டு காவேரியோடைய ரியல் ஃபேஸ் இதுதான், அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை கூட உங்ககிட்ட மறைச்சிருக்கானா எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வேற வழி இல்லாமல் பண்றதா அவங்க நினைச்சிருக்காங்க. பட் இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சா இன்னும் இது வந்து மோசமாக தான் ஆகும் நிலைமை. பட் தெரிஞ்சு காவேரிக்கு தெரியாது போல என்ன நடந்துச்சுன்னு. பிகாஸ் அந்த மாப்பிள்ள வந்து இனிமேல் இந்த கல்யாண பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே காவேரி போயிட்டு நம்ம விஜய் கிட்ட தான் கோவப்படுறாங்க. விஜய் வந்து அந்த கோவப்படுற அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி சிரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஐ மீன் இனிமேல் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க போல. ப்ரொமோலியே அவங்கள ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தரை தான் வந்து காவேரி கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது நம்ம விஜய் தான். ஸோ நம்ம விக்கா மேரேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்த ஸ்டோரி லைனை எந்த மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டிஆர்பியுமே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அதே மாதிரியே டிவியில் பார்த்து 2+ கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு எபிசோட்காக தான் நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.